ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்சு 2-3 டேஸாக வந்து அப்டேட் கரெக்டாக உங்களுக்கு கொடுக்கல. இன்றைக்கி வந்து ப்ராப்பராக கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மார்னிங் வந்து ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பே பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்டர் தான் 1 கிளாஸ் குடிச்சிருவேன். இது குடித்து முடிச்சுட்டு கொஞ்சம் ½ அன் ஹவர் கழித்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹாட் வாட்டர் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஜீரா வாட்டரோ இல்லை பிளாக் காஃபியோ எது உங்களுக்கு ப்ரிஃபரோ அதை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி ஜீரா வாட்டர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அது குடிச்சிட்டு ஒரு ½ அன் ஹவர் இருக்கும். பாப்பாவுக்கு டைம் ஆகிடுச்சு, அதனால் அவங்களுக்கு நான் அனுப்பிச்சி விட்டேன். ஸ்வெட்டிங் வந்து சூப்பராக ஆகுது. எவ்வளோ நீங்கள் வந்து ஹாட் வாட்டர் குடிக்கிறீங்களோ அந்தளவு ஸ்வெட் ஆகுது. டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு பாப்பாவை அப்படியே ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு விலாக் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து ஃப்ரைடேயில், அதனால் வந்து ஹேர் வாஷ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம ப்ராப்பராக பேசிக்காக நம்மளோட ஸ்கின் கேரு, எக்ஸசைஸ் இதெல்லாம் வந்து நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு பசி எடுத்துக்கிச்சு. டைமிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம வந்து குளிச்சுட்டு அது சாப்பிட்றதுக்கே 11 ஆகிடும். அதுக்குள்ளேயே நம்ம சாப்பிடாம இருந்தோம்னா மெயின்டெனன்ஸ் வந்து ப்ரோக்ராமில் போயிடும், வெயிட் லாஸ் போகாது. அதனால என்ன பண்ணுறது, கரெக்ட் டைமுக்கு வந்து நான் ஷேக் எடுத்துருவேன். ஷேக் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்ட்டு யாருக்குன்னா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அது போட சொல்லவே உங்களுக்கு வந்து நான் கரெக்டாக வீடியோ எடுத்துருவேன். பாப்பாவுக்கு டைம் ஆகிடுச்சு, அவங்க கொஞ்ச நேரம் ரீட் பண்ணிவிட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருந்தாங்க. கூடவே வந்து குட்டி பையனும் அமக்கலம் பண்ணிகிட்டு இருந்தான். நெக்ஸ்ட்டு வந்து எல்லோரும் அமுச்சோடனே இவருக்கு குளிக்க வச்சாச்சு. சார் குளிக்கலைன்னா எனக்கு டென்ஷன் பற்றிடுவார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தண்ணி குடிக்க ஆல்மோஸ்ட் ½ குடிச்சிட்டேன். இவர் குளிச்சுட்டு வந்து இவருக்கு சாப்பாடு ஊட்டணும். ஏன்னா வந்து அவனுக்கு வந்து குளித்தோடனே பசி எடுத்துக்கும். இப்போ என்ன நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் அதாவது கம்பலில் கழட்டி வச்சுட்டு நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணேன். நல்லா ஸ்வெட் ஆச்சு. 2 டேஸ் நான் பண்ணலை, அதனால் நல்லா பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்வெட்டு வந்து சூப்பராக ஆச்சு. பாருங்கள், நான் வந்து துடைக்க எனக்கு வந்து ஸ்வெட் ஆகிட்டே இருந்துச்சு. அப்படியே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. நம்ம என்ன தான் நான் வந்து ஃபுட் ஹேபிட்டில் கரெக்டாக இருந்தாலும் 20 மினிட்ஸாவது எக்ஸசைஸ் பண்ணணும். இதை முடிச்சுட்டு நான் வந்து குளிக்க போயிடுவேன். அதுக்குள்ளேயே நம்மளுக்கு ஸ்கின் கேர் பண்ணிடலாம். இப்போ வந்து ஸ்வெட்டெல்லாம் வந்து ஒரு டவல் வச்சு தொடச்சிடலாம். நான் உங்ககிட்ட பேசிகிட்டே இருந்தேன், ரொம்பவே வந்து ஸ்வெட் ஆகிட்டே இருந்துச்சு. எனக்கு வந்து வீட்டில் இருக்கிறதுனால நைட்டி கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அதுவே முடிச்சு நைட்டி வீட்டில் இருக்கிறதுனால தான் நான் நைட்டி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து டவல் எடுத்துகிட்டு வந்து துடைக்கலான்ட்டு இருக்கேன். ஏன்னா வந்து ஓவர் ஸ்வெட்டு. கரெக்டாக 1 ஹவர் வந்து எக்ஸசைஸ் முடிச்சிட்டேன். எப்போவுமே ½ அன் ஹவர் போகும். நல்லா ஸ்வெட் ஆனால் தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸ்வெட்டிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இல்லைனா வெயிட் லாஸ் நடக்காது. என்ன தான் நீங்கள் டயட்டில் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து அது நடக்காது. அதனால் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ மார்னிங் ஈவினிங் எந்த டைம் வந்தாலும் ஒரு ½ அன் ஹவர் வந்து நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. வேர்வை வந்து வெளியே வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து ப்ராப்பராக நடக்கும். ஏன்னா வந்து நீங்கள் டயட்டில் வந்து எது வேணால் இருக்கலாம், ஆனால் ஸ்வெட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. ஸ்வெட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் நடக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து டவல் வந்து எடுத்துக்கோங்க, நல்லா அப்சர்வ் ஆகும். நல்லா ஸ்வெட் ஆச்சு. ஆயில் வந்து காலையிலே நான் வந்து தலைக்கு அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை தொடச்சிட்டு நம்ம ஸ்கின் கேர் பண்ணிடலாம். குளிக்கிறதுக்கு முன்னாடி நான் எப்போவுமே இப்படி தான் மெயின்டைன் பண்ணுவேன் என்னுடைய ஸ்கின்னை. உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். இதை நிறைய வீடியோவில் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நான் பண்ணுறது தான் உங்களுக்கு நான் காட்டுறேன். புதுசாக எதுவும் நான் காட்ட மாட்டேன். நான் என்னென்ன பண்ணுறேனோ உங்களுக்கு அப்படியே வ்ளாகாக காட்டுறேன். வெயிட் லாஸும் இல்லை, வ்ளாகில் என்னென்ன நான் காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்ன பண்ணணும் அதை காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டிங் எல்லாம் வேர்வை எல்லாமே தொடச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா என்னுடைய ஆயில் உங்கள்கிட்ட வந்து கோகோனட் ஆயில், கேரட் ஆயில், குங்குமாதி ஆயில் எது இருக்கோ அந்த ஆயில் எடுத்துக்கோங்க. நான் வந்து எங்கிட்ட இருக்கிற ஆயில் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸுக்கு நெக்குக்கு இருக்கிற மாதிரி நான் வந்து ஒரு 3 ட்ராப்ஸ் எடுத்துக்கினேன். அதை எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக நான் ஊற்றிக்கிறேன் கையில். நல்லா 2 கை வச்சு நல்லா தேய்ச்சோன்னா ஒரு ஹீட் ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி இருக்க சொல்ல நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா பாருங்கள், இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நீங்கள் அதை அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா அப்சர்வ் ஆகும். ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஆயிலில். ஃபேஸுக்கு மட்டும் தேய்க்காதீங்க, நெக்குக்கு, கை கால் எல்லாமே தேய்க்கலாம். நான் உங்களுக்கு ஃபேஸு நெக் மட்டும் நான் காட்டுறேன். உங்களுக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா அப்படி நான் தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். ஃபேஸ் வந்து நல்லா க்ளோயிங்காக கிடைக்கும்.
நான் குளிச்சுட்டு வந்து எப்படி இருக்குது உங்களுக்கு காட்டுறேன், அப்போ உங்களுக்கு தெரியும். நல்லா ஒரு 1/2 hour விட்டுருங்க. இல்லைனா வந்து நீங்கள் எப்போ குளிக்கிறீங்களோ ஒரு 2 hours முன்னாடியே கூட நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நைட்டில் மட்டும் ஆயில் அப்ளை பண்ணிக்காதீங்க. ஏன்னா வந்து எனக்கு நைட்டில் அப்ளை பண்ணால் பிம்பிள்ஸ் அந்த மாதிரி வருது. உங்களுக்கு செட் ஆனால் நைட்டில் பண்ணிக்கோங்க. எனக்கு செட் ஆகிறதில்ல. அதனால் நான் குளிக்கிறதுக்கு 1/2 hour முன்னாடி தான் பண்ணுவேன். இது வந்து நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு வந்து ஸ்கின்னில் வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் எல்லாமே ஸ்கின்னுக்கு வந்து நீங்கள் பண்ணுங்கள். அதை பண்ண பிறகு நீங்கள் அப்படியே மசாஜ் கொடுத்துட்டு கரெக்டாக 1/2 hour விட்டுருங்க. விட்ட பிறகு நீங்கள் போய் குளிக்கலாம். குளிச்சிட்டிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். நான் பண்ணுற மாதிரிலாம் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ்க்கான எக்ஸசைஸ் வந்து வந்துடும். நீங்கள் அதை பார்த்து கூட பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நான் வந்து மசாஜ் கொடுத்துட்றேன். ஃபேஸில் நல்லா அப்சர்வ் ஆகுது, நீங்கள் பார்த்தாவே தெரியும். ஃபஸ்ட்டு நான் ஆயில் அப்ளை பண்ணதுக்கும் இப்போ எவ்வளோ நேரம் அப்ளை பண்ணுறதுக்கும் உங்களுக்கு தெரியும். நான் பொறுமையாக காட்டிகிட்டு இருக்கேன். நான் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா வந்து திடீர்னு நான் வீடியோக்காக பண்ண மாட்டேன். நான் யூஸ் பண்ணுறது மட்டும்தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வெயிட் லாஸ்க்கும் சரி, ஃபேஸ்க்கும் சரி, ஹேருக்கும் சரி, நான் யூஸ் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் வந்து பாத் பவுடர் வாங்கியிருந்தேன். அதாவது வந்து குளியல் பொடி வாங்கிட்டு இருந்தேன். இது வந்து நான் இதுக்கு முன்னாடிலாம் நானே வீட்டில் பண்ணுவேன். இப்போ டைம் இல்லை. இது வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் ஃபேஸில் நினச்சேன். இல்லை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் வந்து நான் எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் மட்டும்தான் நான் எடுத்துக்கிட்டேன். அதுவே வந்து தாராளமாக வரும், உங்களுக்கு ஃபுல் பாடிக்குமே வரும். ஃபேஸ்க்கு நெக்குக்கெலாம் நல்லா ஸ்க்ரப் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஆல்மோஸ்ட் பாதி காலி பண்ணிட்டேன். இதை வந்து நான் ஒரு பவுலில் வந்து எடுத்துக்கிறேன். இது கூட நார்மல் வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இதை எடுத்துகிட்டு நான் தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வீட்டு பெருக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிக்குவேன் இந்த டைமில். இது மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தலைக்கு வந்து சீக்காய் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை வந்து அதுவும் நம்ம வந்து ஒரு பவுல் எடுத்து கரைச்சி வச்சுப்பேன். இது ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீகக்காய் எடுத்துப்பேன். அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கழுத்துக்கு அப்ளை பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா இப்போ நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன். இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். கூடவே வந்து குட்டி பையன் வந்து பேசிகிட்டே இருந்தான். அதுக்கு அவன் கூட பேசிக்கிட்டே நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். தண்ணியும் அப்படியே குடிச்சிட்டே இருக்கேன் சைடு பை சைடில். தண்ணி குடிச்சிட்டு பார்த்திங்கன்னா தெரியும் நான் எவ்வளோ காலி பண்ணியிருக்கேன்னு. 1 liter கம்ப்ளீட் பண்ணிட்டேன். லஞ்சுக்குள்ளே வந்து நான் வந்து 2 liters கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். இவர் சேட்டை பண்ணிகிட்டே இருந்தார். தூக்கம் வந்துட்டுருக்கு. அதனால் அவருக்கு சிரப்பு கொடுத்துட்டு நான் தூங்க வச்சுட்டேன். இப்போ போயிட்டு நான் குளிச்சுட்டு வந்தேன். என் கண் ஏன் ரெட்டாக இருக்குன்னு நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா வந்து வீட்டு சீக்காக தான். கண்டிப்பாக இது யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த அனுபவம் இருந்திருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா கண்ணில் வந்து அது பட்டுரும். எப்படி இருந்தாலும் அது இப்படி தான் இருக்கும். ஒரு 1/2 day போச்சுன்னா அது நார்மல் ஆகிடும். ஹோம்மேடாக வந்து ஆலிவேரா வாங்கிட்டு இருந்தேன். அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து இது எல்லாமே நேற்று தான் வந்து ரிசீவ் ஆச்சு. செகண்ட் டைம் அவங்கக்கிட்ட நான் ஆர்டர் பண்ணுறேன். நல்லாவே இருக்குது. உங்களுக்கு வேணுன்றவங்க சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். ஆலிவேரா போட்டு நல்லா ஸ்கின்னில் வந்து அப்சர்வ் பண்ணிக்கலாம். நெக்கு எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த ப்ராண்டு. இதை அப்சர்வ் பண்ணோடனே ஸ்கின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்டாகவும் ப்ரைட்டாகவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு. குளியல் பவுட்ரு மட்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சோப்பு அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணல நான் ஸ்கின்னுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நியூட்ரிடம் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அது எல்லாமே சின்ன ட்ராப் இருந்தால் போதும். அதுவும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே காத்தர விட்ருங்க. நான் வந்து டேபிள் ஃபேன் யூஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிக்கிறேன் என்னோடய ஃபேஸை. இதுவும் அப்ளை பண்ணி முடிச்சிட்டோன்னே உங்கள்கிட்ட எந்த சன்ஸ்க்ரீன் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை எடுத்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது போட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கின்னை வந்து நல்லா டேபிள் ஃபேன்லேயோ இல்லை ஃபேன்லேயோ ட்ரை பண்ணி விட்ருங்க. ஸ்கின்னு எந்த அளவு அப்சர்வ் ஆகுதோ அந்தளவு உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும். பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு அப்சர்வ் ஆகிருக்கோ சூப்பராக இருக்கும் ஸ்கின்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் இருக்கிறதுனால நான் பவுடர் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டேன். கண் லைட்டாக எரியுது. கொஞ்ச நேரத்தில் செட் ஆகிடும். இதுக்கப்புறம் லிப் பாம் வந்து எடுத்துக்கிறேன். இதுவும் ஹோம்மேட் தான். நல்லாயிருக்கு. பீட்ரூட் லிப் பாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லிப் பாம் போட்டுட்டு
ஒரு பொட்டு வச்சுட்டா நம்மளுடைய ஸ்கின் கேர் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கின் கேர் வந்து இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள் எதனா டவுட் இருந்துச்சுன்னா. ஃப்ரைடே இப்படி தான் போச்சு, எனக்கு டே வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு. குக்கிங் வேலை, வீடு பெருக்கிறது எல்லா வேலை முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து குட்டி பையனை தூங்க வைக்கணும். அவரை தூங்க வச்சிட்டோன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் வேலை முடிஞ்சிடும். தண்ணி நிறைய குடிக்கணும். ஸ்கின் எவ்வளோ ஹைட்ரேட்டிக்காக நீங்கள் வச்சுக்கணுன்னா தண்ணி தான் குடிக்கணும். நான் இப்போ தண்ணி குடிச்சிட்டே இருக்கேன். லஞ்சுக்குள்ளே நான் 2 லிட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் லஞ்ச் முடிஞ்ச பிறகு நான் மறுபடியும் 2 லிட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். இதுக்கப்புறம் லஞ்ச் டைரெக்டாக பார்க்கலாம், ஓகேவா? இப்போ வந்து நான் லஞ்ச் என்னென்ன சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன், அதையும் பார்த்துக்கலாம். லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு வச்சுருந்தேன். இது அம்மா எடுத்துகிட்டு வந்தாங்க. கீரை வந்து கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்தாங்க. ரைஸ் கம்மியாக தான் இருக்குது. நான் கீரை நிறைய போட்டிருக்கேன், அதனால் ரைஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கொயக்கா வந்து ஒரு கொயக்கா எடுத்துக்கினேன். டபுள் ஆம்லேட் எடுத்துருக்கேன். அவ்வளோதான். வாழைக்காய் பொரியல் அம்மா எடுத்துகிட்டு வந்தாங்க. குட்டி பையன் வந்து கூடவே இங்கே வாய்ஸ் சவுண்டு இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேடா, போயிட்டு வாங்க. இப்போ வந்து லஞ்ச் எடுத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் நான் தண்ணி குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தண்ணி ரொம்ப சூடாக குடிக்கிறேன், அப்போ தான் ஸ்வெட் ஆகும். நல்ல வேர்வை வந்தால் தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்கும். இந்த ட்ரிக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி நிறைய குடிச்சிக்கோங்க. தேங்க்யூ. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.